அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் ஏன் கொண்டாடப்படுது, இந்த விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, எப்படி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதமாக சொல்லப்படுது. மகாலட்சுமிக்காக இருக்கப்படும் பல விரதங்களில் முக்கியமானது வரலட்சுமி நோன்பு. விரதம் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வந்து விடும்போது ஆவணி மாதத்தில் வரலட்சுமி விருந்து தள்ளி போய் விடுவது உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமியின் ஆசையை பெறுவதற்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுது. மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்க வழிபாடு செய்ய வேண்டிய சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைபிடிக்கலாம். வருடம் இந்த விரதத்தை கடைபிடித்து வரும்போது குடும்பத்தில் உள்ள வறுமை, திருமண தடை இருக்காது. திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் அம்பிகைக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியத்தை நம்மிடம் உணவு கேட்பவர்களுக்கு வழங்க வேண்டும். இதனால் நம்முடைய குடும்பத்தின் செல்வமும் செழிப்பும் கூடவே செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமையில் வருவது மிக சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இது 3 நாள் வழிபாடு. வியாழக்கிழமை அன்று அம்பாளை அழைத்து, வெள்ளிக்கிழமை பூஜை செய்து, சனிக்கிழமைகளில் புனர் பூஜை செய்வது ஒரு வகை. விரதம் என்பதற்காக முழு விரதம் இருந்துதான் வரலட்சுமி வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் என எந்த அவசியமும் கிடையாது. உணவு சாப்பிட்டு வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம். இந்த விரத வழிபாட்டினை படம் வைத்து வழிபடலாம். அதே போல கலசம் வைத்து வழிபடலாம். வருடம் மட்டும் இந்த விரதம் இருக்க வேண்டுமானாலும் படம் வைத்து மட்டும் வழிபடலாம். வருடம் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்றால் கலசம் வைத்தே வழிபடுங்கள். கலசத்தை மஞ்சள் நிற துணியால் சுற்றி கொண்டு அதில் பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, அது மட்டுமில்லாமல் ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், நாணயங்கள் போன்றவற்றை 3/4 பாகத்துக்கு கலசத்திற்குள் வைக்கலாம். தங்கம், வெள்ளி நாணயங்களையும் சேர்த்து வைக்கலாம். தேங்காயில் சந்தனம், மஞ்சள், குங்குமம் தடவி பூச்சூட வேண்டும். இதில் மாவிளையை வைத்து கலசத்தில் வைக்கலாம். சுமங்கலி பெண்கள் எல்லாவற்றையுமே முதல் நாள் மாலையிலேயே செய்துவிட வேண்டும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்கள் முதல் நாளே வீட்டம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மஞ்சள் கலந்த நீரில் துளசி தளம், பூக்கள் போன்றவற்றை இட வேண்டும். மறுநாள் வரலட்சுமி விரதம் அன்று பூஜையை துவங்க வேண்டும். பூஜை மண்டபத்தின் வரலட்சுமி அம்மன் படத்தை கிழக்கு முகமாக வைக்க வேண்டும். முக்கியமாக நாம் பூஜை செய்பவர் வலது புறமாக இருந்து பூஜையை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக லட்சுமி தேவிக்கு அர்ச்சனை செய்து பால், பழம், நெய்வேத்தியம் போன்றவற்றை படைக்க வேண்டும். சாதம், பாயாசம், வடை, கொள்ளுக்கட்டை, இட்லி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்து நிவேதனம் செய்யலாம். 5 முக விளக்குகளையும் ஏற்றி வைக்கலாம். இந்த வழிபாட்டை சமர்ப்பிக்கப்படும் நோன்பு கயிற்ற வயதில் மூத்த சுமங்கலிடம் ஆசி பெற்று அவர்களின் மூலம் நாம் கையில் கட்டிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னி பெண்களுக்கு விரைவில் நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சுமங்கலிக்கு மாங்கல்ய பலம் பெருகும். வரலட்சுமி விரதம் பூஜைக்காக வீட்டிற்கு வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, தேங்காய், குங்குமம் கொடுக்க வேண்டும். 16ஆம் தேதி இன்றைய தினம் 10 மணிக்குள் பூஜை நைவேத்தியம் செய்துவிட்டு சரடு மாற்றிக்கொண்டு மாலை 6 மணிக்கு மேல் பூஜை செய்தால் சிறப்பு அப்படின்னே சொல்லப்படுது. மறுநாள் பிரதோஷம் என்பதால் காலை 7:35 மணி முதல் 8:55 மணி வரை புனர் பூஜை செய்யலாம். அல்லது 10:30 மணி முதல் 12 மணி வரையும் செய்யலாம். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை என்றால் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை செய்து கொள்ளலாம். காலை 10:45 முதல் 11:45 மணி வரையும் செய்யலாம். வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகர் வழிபாடு அவசியம் நாம் செய்ய வேண்டும். அதே போல் 9 முடிச்சு இருக்கும் நோன்பு கயிறு கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த முடிச்சையும் நல்ல நேரத்தில் போட வேண்டும். அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியும் சேர்த்து 9 லட்சுமிகள் என்பது குறிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த 9 முடிச்சு கொண்ட நோன்பு கயிற்றினை கட்டிக்கொள்கின்றவர் வயது மூத்த சுமங்கலிடம் தந்து இந்த நோன்பு கயிற்றை கற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது.
இப்படி விரதம் இருப்பதால் மகாலட்சுமியின் தாயாரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வரலட்சுமி விரதத்தை பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் கடைபிடிக்கலாம். மகாலட்சுமியின் அருளையும் செல்வத்தையும் பெற கூடிய ஒரு நாள் என்பதால் இந்த நாட்களில் யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் வரலட்சுமி விரதத்தன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வளரக்கூடிய வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமை நாள் தான் வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு என்று சொல்லப்படுது. வரங்களை அள்ளித்தரும் லட்சுமி தான் வரலட்சுமி வாழ்க்கையில் தீராத கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நல்வழி காட்டி பலவிதமான வரங்களை தந்து அவர்களை வளமாக வாழ வைக்கக்கூடியவள் தான் வரலட்சுமி. வரலட்சுமி விரதம் உருவானதற்கு புராண கதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வரலட்சுமி விரதம் என்றால் அது பெண்களுக்குரிய விரதம் என்றுதான் பலரும் நினைத்து கொண்டிருக்காங்க. வழக்கமாக சுமங்கலி பெண்கள் தான் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதற்காக குடும்ப நலனுக்காக வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து வழிபடுகின்றனர். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பூஜைகள் செய்து வழிபாடு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத பெண்கள் இந்த நாட்களில் வரலட்சுமி விரதம் இருந்து கையில் நோன்பு கயிறு கொட்டி கொண்டு வழிபாடு செய்வாங்க. இதனால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றாலுமே கண்டிப்பாக யாரெல்லாம் கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பொதுவாக ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு போய் உள்ளது அவர்கள் சுக்கிரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு வரலட்சுமி விரதம் அன்று வழிபடலாம். ஜாதகத்தில் சுக்கிரனுடைய ராகு கேது மாந்தி சேர்ந்து வந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்க வேண்டும். பெரும் பண இழப்பு போன்ற சுக்கிரன் சார்ந்த பிரச்சனைகளில் இருப்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கணவன் மனைவி பிரச்சனை, விவாகரத்து, நீண்ட நாட்களாக திருமணமாகவில்லை என்பவர்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக கிரகம் சுக்கிரன் என்பதால் தீராத நோய்கள், நீண்ட காலமான நோயால் துன்பப்படுபவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை, மருத்துவ செலவுகள் அதிகம் சந்திப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கார், சொந்த வீடு வாங்க வேண்டும், நிறைய தங்க செல்வங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. ராகு கேது தசா புத்தி நடப்பவர்களும் சுக்கிரனின் அருளை பெற வேண்டி இந்த நாட்களில் விரதத்தை இருக்கலாம். தீராத பிரச்சனைகளில் சிக்கி இருப்பவர்கள், கர்ம வினைகளில் சிக்கி தவிப்பவர்கள், இவர்கள் அனைத்துமே இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் பொருட்களில் ஏதாவது 2 பொருட்களை வாங்கி வீட்டின் மூலம் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். சமையலுக்கு தேவையான அரிசி, துவரம்பருப்பு போன்ற பொருட்களை வாங்குவதாக இருந்தால் வரலட்சுமி நோன்பு அன்று பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எதுவும் வாங்க முடியவில்லை என்றாலும் எளிமையாக மஞ்சள், உப்பு ஆகிய 2ஐயும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இதுபோல் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம். மங்களத்தையும் மாங்கல்யத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாட்களில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி மற்றும் துவாதசி செடிகள் சேர்ந்து வரும் நாளாக சொல்லப்படுது. அது மட்டுமின்றி இந்த நாட்களில் தான் பூராட நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் இணைந்து வருகிறது. இதன் சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்குரிய ஏற்ற நாளாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.